ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/5/2025 சாக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு அப்பா கிட்ட தான் இருக்குது. ஏன்னா எல்லையற்ற தந்தை அவர்கிட்ட இருந்து தான் நீங்கள் அடையிறீங்க. அந்த எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம். ஸோ அதனால் என்னோட அப்பா அப்படின்னு நீங்கள் அன்பாக சொல்கிறீங்க. கேள்வி, ஸோ மனிதர்கள் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் பாபா சொல்கிற வார்த்தையோட ஒப்பிடக்கூட முடியாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியங்கள், மிக உயர்ந்த வாக்கியங்கள். ஸோ இந்த மகா வாக்கியங்களை கேட்குறவங்களும் மகான்களாக மாறிடுறாங்க. அதாவது புருஷோத்தமர்களாக, உத்தம புருஷர்களாக மாறிடுறாங்க. ஸோ பாபாவுடைய மகா வாக்கியம் உங்களை அழகிய மலர்களாக மாற்றுது. மனிதர்களுடைய வாக்கியங்கள் உங்களை முள்ளாக, மிருகங்களாக மாற்றுது. அது உயர்ந்த வார்த்தையும் கிடையாது. மனிதர்கள் பேசுகிறது, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான் கீழே வந்துட்டீங்க. ஸோ இங்கே மனிதர்கள் வார்த்தைன்றது மதங்களை எடுத்துக்கலாம். மனிதர்கள் தான் மதத்தை உருவாக்குறாங்க. ஸோ அதை கேட்டு கேட்டு நம்ம கீழே தான் வந்திருக்கிறோம். ஸோ அதனால் கடவுளுடைய மகா வாக்கியத்தோட எதையுமே ஒப்பிட முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளை உயர்த்துது. பாடல், இந்த உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம். எங்கள் அப்பா எப்படி மாற மாட்டாரோ அதே மாதிரி நாங்களும் மாற மாட்டோம். ஓம் சாந்தி. இந்த பாட்டுடைய முதல் லைன் அர்த்தம் நிரம்பியதாக இருக்குது. பாட்டுடைய மற்ற லைனில் குப்பைன்றார் பாபாவே. இல்லை, நிறைய அந்த மாதிரி தமிழ் பாட்டு கூட இருக்கும். ஃபஸ்ட் லைன் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் குப்பையாக இருக்கும். உதாரணத்துக்கு, நான் என்பது நீ அல்லவா தேவதேவா, அது பாபாவுடைய ஞானம். அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தா குப்பை தான் இருக்கும். இல்லையா, நானே கிடையாது பாபா நீ தான் அப்படின்ற மாதிரி. எப்படி கீதையில் கூட பகவான் மகா வாக்கியம், மன்மனாபவ, மத்தியஜீவ பவ போன்ற வார்த்தைகள் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்காக அதில் சொல்லப்பட்டது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை கிடையாது. ஸோ அதனால தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை மாவில் உப்பு போடுற அளவுக்கு தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ கீதையில் அப்படின்னா மற்றதுலெல்லாம். ஸோ கடவுள் யாருன்னு குழந்தைங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும். சிவபாபாவைத்தான் கடவுள்னு சொல்கிறோம். அவர் சிவாலயத்தை உருவாக்குறார். எங்கே வராரு? இந்த வேசியாலயம் விபச்சார விடுதிக்கு வரார். பாருங்கள், கடவுளே விபச்சார விடுதிக்கு இதை சிவாலயமாக மாற்றுறார். அது கலியுகத்தை தான் விபச்சார விடுதின்றார். அவரே சொல்கிறார், என் இனிமையிலும் இனிமையான, மிக பிரியமான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட இனிமையான குழந்தைகளேன்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தானே நான் சொல்வதை கேட்குறீங்க. இப்போ இனிமையானவர்கள் நீங்கள் தானே. ரொம்ப நாள் கழித்து கிடச்சதும் நீங்கள் தான், ஆனால் நான் சொல்வதை கேட்பதும் நீங்கள் தான். நீங்கள், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்கள். உங்களுடைய உடல் அழியக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மா பேசுகிற உயர்ந்த மகா வாக்கியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். பரமபிதா பரமாத்மா தான் இந்த சாதாரண மனிதனை புருஷோத்தமராக மாற்றக்கூடிய மகா வாக்கியங்களை இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அதுவே தேவனாக இருந்தது. இது எல்லாமே சாதாரண வார்த்தை இல்லை, மனிதனை தேவதையாக்கக்கூடிய வார்த்தை. எந்த மகான் ஆத்மாவோ, குருவோ, தர்ம ஸ்தாபகர்களோ
உயர்ந்த மகா வாக்கியங்களை பேசவே முடியாது. அவங்க சிவோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கூட உண்மை கிடையாது. நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க, எடுத்தோடனே பொய் தான். அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுல எப்படி மகா வாக்கியம் இருக்கும், உண்மை இருக்கும்? சத்தியமான தந்தை கிட்ட இருந்து மகா வாக்கியங்களை இப்போ கேட்டு அழகிய மலர்களாக நீங்கள் இப்போ மாறிட்டு இருக்கிறீங்க. முட்களுக்கும் மலர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? உங்ககிட்ட எந்த மனிதனும் இப்போ பேசலைன்னு உங்களுக்கு தெரியும். பிரம்மா உடலிருந்து மனிதன் பேசலை, சிவபாபா பேசுகிறார். நம்மை மாதிரியே அவரும் ஆத்மா தான், ஆனால் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். அழுக்கான ஆத்மாக்கள் இப்போ பரமபிதா பரமாத்மாவே வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பரமாத்மா தான் இங்கே வந்திருக்கிறார். நம்மையும் உயர்ந்தவர்களாக மாற்றிட்டு இருக்கிற அந்த பரமபிதா இவர் தான். நீங்கள் இப்போ மனிதர்களிலேயே மிக உத்தமமான தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. பரமபிதா அப்படின்ற வார்த்தையே எவ்வளோ இனிமையாக இருக்குது. மனிதர்கள் கடவுளை எங்கும் நிறைந்தவர்னு சொல்லும்போது அதில் ஏதாவது இனிமை இருக்குதா? அப்பான்னு சொல்லும்போது தான் இனிமை இருக்குது. உங்களில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் உள்ளுக்குள்ள அளவற்ற அன்போட பாபாவை நினைக்கிறீங்க. லௌகீக கணவன் மனைவிகள் கூட ஒருவரை ஒருவர் ஸ்தூலமாக நினைக்கிறாங்க. இங்கே பரமாத்மாவை ஆத்மாக்களாகி நீங்கள் அளவற்ற அன்போடு நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் அந்த அளவுக்கு அன்போடு பக்தி பண்ண முடியாது. அந்த அன்பே அங்கே கிடையாது. ஏன்னா அவரை பற்றியே தெரியாது. தெரியாத ஒருவரின் மீது எப்படி அன்பு இருக்கும்? அதனால்தான் மனிதர்கள் இயேசுவை மீது அன்பு வைக்கிறாங்க, பரமபிதா மேலே வைக்கல. ஏன்னா பரமபிதாவை பற்றி பைபிளில் சொல்லப்படலையே, அல்லாவை பற்றி சொல்லப்படலையே, அவருடைய வரலாறு சொல்லப்படலையே. ஸோ அப்போ எப்படி அன்பு வரும்? ஸோ இப்போ நமக்கு அளவற்ற அன்பு பாபா மேலே இருக்குது. ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியும். ஆத்மாக்களாகி நீங்கள் எங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள். ஒவ்வொரு சகோதரரும் சொல்கிறாரு, பாபா எங்களுக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அது அன்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அறிமுகம் கிடைத்தால் கூட அன்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, கடவுள் வந்துட்டார், ஓகே. அப்போ அன்பு யார் மேலே இருக்கும் அப்படின்னா, யாருக்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதோ அப்போ தான் அன்பு இருக்கும். சும்மாவே அன்பு இருக்காது. ஏதோ ஒன்று கிடைக்கணும், அப்போ தான் அன்பு இருக்கும் இல்லையா? ஸோ குழந்தைங்க லௌகீகத்தில் கூட தன்னுடைய அப்பா மேலே அன்பு வைக்கிறதுக்கு காரணம், அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த ஆஸ்தியோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கும். ஒருவேளை அப்பாவுக்கு சொத்தே இல்லை அப்படின்னா, தாத்தாவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அப்பா மேலே அன்பு இருக்காது, ஆனால் தாத்தா மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். ஸோ அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது மாதிரி இருக்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இங்கேயோ எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், பிரம்மா சிவபாபா. அந்த தந்தை தான் நமக்கு இப்போ இதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். கடவுளே, எல்லையற்ற தந்தையே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா
அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்திற்கான விஷயம். கடவுள் என்னோட அப்பானா சாதாரண விஷயமா? யாருக்குமே அந்த படைப்பாளரை, தந்தையை தெரியாது. அதனால் தன்னைத்தானே தந்தைன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவோகம், நானே சிவன். கடவுளை பற்றி தெரிஞ்ச சொல்லுவாங்களா? ஒரு குழந்தைய யார் அப்பான்னு கேட்டா கடைசியில், அதாவது ரொம்ப குழந்தைங்கள நீங்கள் கேட்குறீங்க, அந்த கை குழந்தை, பேச ஆரம்பிக்கிற குழந்தை, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகிட்ட யார் அப்பா அப்பான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் நான் தான் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லை, அது என்ன சொல்லுதுன்னே அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி குழந்தைங்க. சரி, ஆமாம், எல்லோரும் அப்படி பேசுகிறாங்க. நேற்று கூட சொன்னல, நீங்கள் குழந்தைய விட பெரிய குழந்தையாக இருக்கிறீங்க, அதாவது முட்டாளாக இருக்கிறீங்க. பாபாவை நினைக்கிறது கூட இல்லைன்னாரு. இப்போ பாபாவை தெரிஞ்சுக்கிறது கூட இல்லை. யார் அப்பானே தெரியல, தன்னைத்தானே அப்பான்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபா தான் அனைத்து தந்தைக்கும் தந்தை. அதனால தான் பரமபிதா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். நாம் இப்போ தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா எல்லையற்ற தந்தையை. அவருக்கு ஒரு தந்தை கிடையாது. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. அவருக்கும் மேலே ஒரு தந்தை கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? உயர்ந்த தந்தையை பிடிச்சாச்சு. மனிதர்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகும் பொழுது அந்த அளவுக்கு சந்தோஷம்லாம் கிடையாது. ஏன்னா எதையுமே அவங்க அடையிலையே. இல்லை, மெக்காவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, ஆனால் என்ன அடையிறாங்க? எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி மற்ற இடங்களுக்கெல்லாம் கூட போகிறாங்க. இமயமலை, அங்கங்கன்னு கோயில் குளம்னு போகிறாங்க. ஏதாவது காட்சி தரிசனம் பெறுவதற்காக போகிறாங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த லாபமும் கிடையாது. அவங்களுடைய காசை ஃபுல்லாக செலவு பண்ணிடுறாங்க. ஸோ கால்நடையாகவே போவாங்க. இப்போவும் போகிறாங்க இல்லையா? பழனி மலைக்கு பாத யாத்திரை, திருவண்ணாமலைக்கு, இந்த மாதிரி ஒரு மலைக்காக யாத்திரை போயிட்டு இருக்கிறாங்க. கால் தேஞ்சதும் செலவழிஞ்சதும் தான் மிச்சம். எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, ஆனாலும் எதையுமே அடையிறது கிடையாது. ஒருவேளை பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கிறதாக இருந்தால் இன்றைக்கி பாரதவாசிகள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா கோயில் கட்டுறதுக்கு பில்லியன் கணக்கில் காசு செலவு பண்ணுறாங்க. அந்த சோமநாதருக்கு ஒரே ஒரு கோயில் கட்டலை, ஒவ்வொரு ராஜாவும் கோயில் கட்டியிருந்தார். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு இருந்தது பக்தி மார்க்கத்திலே கூட. 5000 வருடத்திற்கு முன்பு நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக்கப்பட்டிருந்தீங்க பாபாவனால். ஸோ இதை உங்களை அப்படி ஆக்கின பாபா மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா? அதான் சொல்கிறார். 5000 வருடத்திற்கு முன்பு, அதாவது இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக்கொடுத்து லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆக்கியிருந்தேன். ஆனால் இப்போ எப்படி ஆகியிருக்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறீங்க. இது உங்களுடைய புத்தியில் நுழையணும். அப்போ தான் அப்படி இருந்த நான் அனைத்தையும் இழந்துட்டேனே, இழந்ததை அடையணுமே. இப்போ ஒரு சொத்து, உங்களுடைய சொத்து அபகரிக்கப்படுதுன்னா எவ்வளோ கோபம், கோர்ட்டு கேஸுன்னு போகிறீங்க. ஏன்னா உங்களுதுன்னு நம்புகிறீங்க. ஆனாலும் நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு அவசியம் கிடையாது இல்லை. ஆனால் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அது என்னதுன்னு நீங்கள் 100% நம்பிட்டா போதும், கிடச்சிடும். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கணும், ஆத்ம உணர்வுடையவராக மாறணும். ஸோ அதுக்கு தான் நான் எப்படி இருந்தேன், இப்போ அனைத்தையும் இழந்திருக்கிறேன்னு உங்கள் புத்தியில் ஓடிட்டு இருக்கணுன்றார். எவ்வளவு உயர்ந்தவர்களாக நாம் இருந்தோம்.
84 பிறவிகள் எடுத்து நாம் இப்போ தரையில் விழுந்து கிடக்கிறோம். ஆகாயத்திலிருந்து பறந்து போத்துன்னு கீழே வந்து விழுந்துட்டோம். ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழிகளாக ஆகிட்டோம். நாம் இப்போ நம்மை உலகத்துக்கு எஜமானராக்கிட்டு இருக்கிற பாபா கிட்ட போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு யாத்திரையில் மட்டும்தான் நம்ம அப்பாவை சந்திக்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும், சென்டருக்கு போனால் எங்கே போகிறோம்? உலகத்தின் எஜமானராகிறதுக்காக போகிறோம். மதுபனுக்கு போனால் எங்கே போகிறோம்? நம்ம அப்பாவை சந்திக்க போகிறோம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் எங்கெங்கேயோ தீர்த்த யாத்திரை போகிறாங்களே, அங்கெல்லாம் அப்பாவை சந்திக்கிறாங்களா? அப்போ இங்கே தான் நம்ம அப்பாவை சந்திக்கிறோன்னா நமக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்கணும். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வரும்போது நான் உலக ராஜ்யத்தை மீண்டும் யாருக்கிட்டேருந்து அடையிறனோ அந்த தந்தைக்கிட்ட போயிட்டு இருக்கிறேன்றது உங்களுக்கு சதா ஞாபகம் இருக்கணும். மதுபனுக்கு போகும்போது என் அப்பாவை பார்க்க போகிறேன்னு ஞாபகம் இருக்கணும். பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார் இல்லையா? ராஜ்யத்தை அடைவதற்கான வழியை கொடுக்கிற அப்பாவை சந்திக்க போகிறேன்ற போதையில் நீங்கள் போகிறீங்களா மதுபனுக்கு? அல்லது அப்படிப்பட்ட தந்தைக்கிட்டேருந்து ஞானத்தை எடுக்கிறதுக்காக போகிறன்ற அந்த போதையில் போகிறீங்களா சென்டருக்கும் கீதா படசலைக்கும்? அல்லது என்னை நாராயணன் ஆக்கிற ஞானத்தை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது முரளியை பார்க்கும்போது அந்த போதையில் பார்க்குறீங்களா? ஸோ பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. சர்வசக்திவான் பதித்த பாவனர் அப்பாவாகிய என்ன நினைவு பண்ணுங்க இல்லையா? அவர் சர்வசக்திவான் ஆனால் என்னுடைய அப்பா, பதித்த பாவனர் ஆனால் என்னுடைய அப்பா அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வந்து சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? நிரந்தரமாக என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய் குழந்தை, உன்னுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்கிறார். அதனால் நான் எல்லையற்ற தந்தைக்கிட்ட போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் நுழையணும். இன்னொன்று பரந்தாமத்துக்கும் போயிட்டுருக்குறோம், அங்கே போய் அவரை பார்க்குறதுக்கு. அங்கேருந்து சொர்க்கத்துக்கும் போகிறோம், நம்ம ராஜ்யத்துக்கு. இது உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி தான் என்னுடைய குணம், பார்வை, நடத்தை இருக்குதான்னு செக் பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, நான் குப்தமாக இருக்கிறேன். ஆத்மாவும் சொல்லுது, நானும் குப்தமாக தான் இருக்கிறேன். ஏன்னா பார்க்க முடியாது ஆத்மாவையும் சரி பாபாவையும் சரி. நாம் இப்போ சிவபாபா கிட்டேயும் பிரம்மா பாபா கிட்டேயும் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு பேரும் இணைந்து ஒரு உடலில் தான் இருக்கிறாங்க. நம்மை உலகத்துக்கே எஜமானரை ஆக்கிறவரை பார்க்க போயிட்டு இருக்கிறோம். அந்த எல்லையற்ற சந்தோஷம் உள்ளூர இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுடைய லௌகீக வீட்டை விட்டு மதுபனுக்காக வரும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? லவ் பண்ணுறவங்க தன்னுடைய லவ்வரை பார்க்க போகிறாங்க. லவ்வர் வந்து வேறு எங்கேயோ வெளியூரில் படிக்கிறாங்க, இப்போ தான் வராங்க, அவங்கள பார்க்க போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி நம்முடைய பிரியதர்ஷன் அவர் சும்மா கிடையாது, உலகத்துக்கு எஜமானராக்கிட்டு போயிருந்தார். ஆனால் நான் அனைத்தையும் அழிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார் அந்த கள்ளங்கபடமற்றவர். இவங்கக்கிட்ட எத்தனை தடவை கொடுத்தாலும் அழிச்சிடுவாங்க, நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்காத பரிசுத்தமானவரை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் உள்ளுக்குள்ளே கொப்பளிக்கணுன்ற, ஒவ்வொரு நாடி நரம்புலையும் அந்த சந்தோஷம் ஓடணுன்றார். ஸோ பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து
தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுக்கான வழியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டை வீட்டை விட்டு வரும்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கணும். தெய்வீக குணத்தை நிரப்புறதுக்கான வழியை சொல்ல வந்திருக்கிறாரு. இதன் மூலமாக தான் நான் தெய்வீக குடும்பத்தில் பிறக்க போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கணும். ஒரு பெண் தன்னுடைய எதிர்கால கணவனை சந்திக்க போகிறா அப்படின்னா நிறைய நகை அலங்காரத்தோடு போவாள். அவளுடைய முகமே மலர்ந்து இருக்கும். ஆனால் அவளுடைய முகம் மலர்வதே துக்கத்தை அடையிறதுக்காக இல்லையா? கலியுகத்தில் திருமணத்தில் விழுந்தாங்கன்னா அவங்க துக்கத்தை தான் அனுபவிப்பாங்க காமத்தில் விழுந்தால். ஆனால் நம்முடைய முகம் நிரந்தர சந்தோஷத்தை அடைவதற்காக மலர்ந்திருக்கிறது. அவங்க துக்கத்தை அடையிறதுக்காக மலர்ந்திருக்கிறாங்க, நம்ம நிரந்தர சந்தோஷத்தை அடையிறதுக்காக மலர்ந்திருக்கிறோம் எப்போவுமே. ஸோ அதனால் அப்படிப்பட்ட தந்தையை சந்திக்க நான் வரேன்ற சந்தோஷம் அளவற்று இருக்கணும் உங்களுக்குள்ள. அந்த எல்லையற்ற தந்தையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தங்க யுகத்துக்கு போகும்பொழுது நம்முடைய கலைகள் எல்லாம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை, அங்கேருந்து கலைகள் குறையும் அங்கே போன பிறகு. இப்போ சங்கமயுகம் மட்டும்தான் கலைகளை ஏற்றுற யுகம். ஸோ அதனால தான் மகிமை சத்தியுகத்தை விட சங்கம யுகத்துக்குத்தான் இருக்குதுன்றார். பிராமண குழந்தைகள் நீங்கள் கடவுளுடைய குழந்தைகளாக இப்போ இருக்கிறீங்க. அந்த கடவுளே அமர்ந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து தூய்மையாக்கி அவர் கூடவே வீட்டுக்கும் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். இந்த அழுக்கான ராவணனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் ஆத்மாக்கள் இப்போ விடுபட்டு இருக்கிறோம், விடுதலை அடைகிறோம். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? நாளைக்கு விடுதலை அடைகிறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். நிரந்தரமாக விடுதலை அடைகிறோம். ஆக்சுவலாக இப்போ விடுதலை அடைஞ்சிட்டோம். இல்லை இருந்தாலும் முழுசாக விடுதலை அடையலை. இன்னும் கொஞ்சம் விகாரங்கள், ராவண ராஜ்யத்துடைய சில பழக்க வழக்கங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீக்கிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கிடும். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா கடவுளே வந்திருக்கிறார் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்க. ஸோ உலகத்துக்கே எஜமானராக நம்ம அப்பா மாற்றிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த படிப்பை நம்ம எந்த அளவுக்கு நல்லா படிக்கணும். இந்த படிப்பை சொல்லி மாற்றி கொடுத்துட்ருக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ இந்த படிப்பில் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். உலகத்தின் எஜமானர் ஆகிற படிப்பு, ராஜா ஆகிற படிப்பு. மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் ஆவாங்க. குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நான் ஸ்ரீ நாராயணன் ஆவேன் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சத்தியநாராயணன் ஆகிறதுக்கான சத்தியமான கதை. சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிற கதை இது. இதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஆகிடுவீங்க. இதுவரைக்கும் ஜென்ம ஜென்மமாக பொய்யான கட்டுக்கதைகளை தான் கேட்டீங்க. பேர் மட்டும் சத்யநாராயணன் கதை, ஆனால் கேட்டதெல்லாம் பொய். ஆனால் இப்போ மட்டும்தான், இந்த ஒரே ஒரு தடவை சங்கமத்தில் மட்டும்தான் சத்தியமான தந்தைக்கிட்ட இருந்து சத்தியமான நாராயணன் ஆகக்கூடிய சத்தியமான கதையை கேட்குறோம். அதோடைய நினைவு பக்தி மார்க்கத்தில் தொடருது. சிவபாபா இரவில் ஜென்மம் எடுக்கிறார், கலியுக இரவில், எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவில். அதோடைய நினைவாக அவங்க எல்லைக்குட்பட்ட இரவில் அவருடைய பிறந்த நாளை சிவராத்திரின்னு வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போ அவர் வந்தார், வந்து என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுறாங்க. அவர் எப்போ வந்தார், எப்படி வந்தார், அவர் என்ன பண்ணார், அதுவுமே தெரியாது. அவர் கம்சபுரியில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி கம்சன் மாதிரி அழுக்கானவன் இருக்கிற அழுக்கான தேசத்தில் பிறக்க முடியும்? அந்த பரிசுத்தமான கிருஷ்ணர்
குழந்தைங்களுக்கு எல்லையற்ற தந்தைக்கிட்ட போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவற்ற சந்தோஷம் இருக்கணும். ஸோ அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதை நம்ம நினைக்க தான் அது அந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். மற்ற எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கறதுல வந்துலாம் புத்தியை நீக்கணும். அப்போ இதை ஆசைப்படும் போது தான் இந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். சிலர் தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. எப்படி இன்னார் எங்களுக்கு ஞான அம்பு செலுத்தினார், கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னார், அன்னையிலிருந்து நாங்கள் பாபாவை மட்டும்தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதாவிடம் செல்வதற்கான யாத்திரை இந்த யாத்திரை, பாபாவின் நினைவு யாத்திரை, பாபாவின் நினைவு செய்கிற யாத்திரை. அவர் உயிரோட்டமாக இருக்கிறார். பாபா தன்னுடைய குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வரார். இதுவரைக்கும் நீங்கள் போன பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள் எல்லாம் ஸ்தூலமான யாத்திரைகள். அங்கே போய் ஜடச்சிலையை தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே உயிரோட்டமாக தந்தை இருக்கிறார். அவர் உயிரோட்டமாக வந்து சந்திக்கிறோம். எப்படி ஆத்மாக்கள் உடல் மூலமாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி தந்தை பரமாத்மா கூட ஒரு உடல் மூலமாக தான் பேசணும். அதனால தான் பிரம்மா உடல் மூலமாக பேசுகிறார். ஏன்னா அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது. உங்களுடைய எதிர்கால 21 ஜென்மத்திற்கான வாழ்க்கைக்கு ஆதாரம் இந்த படிப்பு இல்லையா? மற்ற படிப்பெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போனால் தான் காசு, அதுவும் வேலை கிடைக்குமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த படிப்பு படித்தாலே உங்களுக்கு வருமானம் 21 பிறவிக்கு, எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. எவ்வளோ பெரிய அற்புதமான படிப்பு இல்லையா இது? ஸோ அப்போ 21 ஜென்மத்தின் ஆதாரமாக இருக்கிற இந்த படிப்பில் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். 21 ஜென்மத்துக்கு அதோடைய பலன், மற்ற படிப்பெல்லாம் சும்மா ஒரு ஜென்மத்துக்கு தான். அப்போ எந்த படிப்பை படிக்கணும், எந்த தொழிலை பண்ணணுன்ற இல்லை, மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிற தொழிலைத்தான் நாம் பண்ணணும். இதில் தான் பிஸியாக இருக்கணும் மெயினாக. ஆனாலும் சரீர நிர்வாகமும் பார்க்கணும் இல்லையா? அதனால் 2 படிப்பையும் படிங்க, 2 தொழிலையும் பாருங்கள். சரீர நிர்வாகத்துக்கான வேலை பார்க்குறதும் பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசிகள் மாதிரி காட்டில் போய் வாழக்கூடாது. ஏன்னா இது இல்லற மார்க்கம். ஸோ 2ற்குமான படிப்பு இது. எல்லோரும் படிக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப நல்லா படிப்பாங்க, சிலர் கொஞ்சம் தான் படிப்பாங்க. சிலருக்கு இந்த ஞான அம்பு பட்டவுடன் தொலைச்சிடும், புத்தி தெளிஞ்சிடும், அப்பா வந்துட்டார்னு புரிஞ்சிடும். ஸோ மற்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இல்லை டக்குன்னு ஞானத்தை அம்பு விடுறதுக்கு பதிலாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, நான் இந்த விஷயத்தெல்லாம் தனிமையில் உட்காந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், போனவங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இந்த ஞான அம்பு யாரையாவது தச்சுது அப்படின்னா உடனடியாக எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்காக வந்துடுவாங்க. அப்போ தான் அது தச்சிருக்குதுன்னு அர்த்தம். சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு டைமே இல்லைன்ட்டு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம விட்ட ஞான அம்பு அவங்கள தொலைக்கவே இல்லைன்ட்டு. ஏன்னா அது புரிஞ்சுதுன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. பாபா பாருங்கள், டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டாருல்ல, அம்பு தொலைச்ச உடனே. நான் உலக ராஜ்யத்தை அடைய போகிறேன்னு நம்பினார் இல்லையா? ஸோ அப்போ தான் நினச்சார், இந்த வைரமெல்லாம் உலக ராஜ்யத்துக்கு ஒப்பிடும்பொழுது ஏமாத்திரம்னு தோணுச்சு அவருக்கு. நான் அப்பா கிட்டேருந்து ராஜ்யத்தை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சார், முடிவு எடுத்தார், அதே மாதிரி பண்ணார்.
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உலகியல் தொழிலெல்லாம் பண்ணுங்கள், அதே நேரத்தில் பாபா கொடுக்குற 21 பிறவிக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு வாங்க. ஒரு வாரம் வாங்க, ஒரு வாரத்திலே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தச்சுதுன்னா இந்த படிப்பை விட மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் உங்கள் குடும்பத்தை, நீங்கள் உருவாக்கிய படைப்புகள், உங்கள் குழந்தை, மனைவி, இவங்களெல்லாம் பார்த்துக்க தான் செய்யணும். அந்த சன்னியாசிகள் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டு பிறகு விற்றுட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா இது இல்லற மார்க்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் படைப்பை நீங்கள் தானே உருவாக்குனீங்க, அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்கன்னா அது நல்ல குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க, தகுதி வாய்ந்த குழந்தைன்ட்டு. இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா மரியாதை கொடுக்க தெரியாத கெட்ட குழந்தை, தகுதியற்ற குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் யார் தகுதி வாய்ந்த குழந்தை, யார் கெட்ட குழந்தைன்ட்டு. நல்ல குழந்தை கெட்ட குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உயர்ந்தவராகிடுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் தான் ஆஸ்தி கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது, அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைக்கிது. ஸ்ரீமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும். தூய்மையாகுங்க, தகுதி வாய்ந்த குழந்தையாகுங்க, அப்பாவுடைய பேரை புகழடைய செய்யுங்க, மகிமை அடைய செய்யுங்க உங்கள் நடத்தையின் மூலமாக, தூய்மையின் மூலமாக. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ ஞானம்பு தைச்சிடுச்சோ ஒருத்தரை உடனே சொல்லுவாங்க, அவ்வளவுதான், நான் இப்போ உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிடுவாங்க. பாபா உங்களை சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். சிவாலயத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தகுதியுடையவராகவும் ஆகணும். சும்மாவே அழைச்சிட்டு போயிட மாட்டார், தகுதி அடைய வைக்கிறார், ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் தான் தகுதி அடையணும், அதுக்கு முயற்சி தேவை, நீங்கள் பண்ணணும். அவங்ககிட்ட சொல்லுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்க, உங்கள் முன்னாடியே மரணம் இருக்குது, ஸோ அவங்களுக்கும் நாம் நன்மை செய்யணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள், அப்பாவை நினைவு பண்ணிங்கன்னா உங்கள் பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். பெண் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை, நீங்கள் பிறந்த வீட்டையும் முன்னேற்றணும், புகுந்த வீட்டையும், அதாவது மாமியார் வீட்டையும் முன்னேற்றணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேருக்குமே ஞானத்தை கொடுக்கணும். ஸோ உங்களை அவங்க மகாலட்சுமியாக ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா புகுந்த வீட்டில், அப்போ அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. கருணை நிரம்பியவராகுங்கள். அழுக்கான தமோ பிரதான மனிதர்களுக்கு சதோ பிரதானம் ஆகிறதுக்கான வழியை காட்டுங்கள். எல்லாமே புதியதிலிருந்து பழையதாக கண்டிப்பாக ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். நரகத்தில் பாருங்கள், எல்லா ஆத்மா அழுக்காயிடுச்சு. ஆனால் எப்போவுமே அப்படி இல்லை. தூய்மையாக இருந்த ஆத்மா தான், சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தது தான் நரகத்தில், கலியுகத்தில் அழுக்காயிடுச்சு. ஸோ அது மனிதர்களுக்கும் தெரியுது அழுக்காயிட்டோன்னு. அதனால தான் கங்கையில் போய் குளிக்கிறாங்க, தூய்மை ஆயிடலாம், பாவம் போயிடும்ன்ட்டு. ஆனால் முதல்ல அவங்க அழுக்கானவர்கள், அதனால் அவங்க தூய்மை ஆகணும் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமானது. நான் முதல்ல ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்கே அந்த பாதிரியார் கேட்டது, நீ உன்னை பாவின்னு ஏற்றுக்கிறியா? ஸோ கரெக்டாக பாருங்கள், நேரத்தை வீணாக்காமல் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வராங்க பாருங்கள். முதல்ல பாவின்னு உணரணும், பிறகு தூய்மை ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இதை நீங்கள் புரிய வைங்க முதல்ல. பாபா ஆத்மாக்கள் கிட்ட சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ சாது சந்நியாசிகள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுங்க, பாபாவுடைய செய்தியை கொடுங்க. பாபா சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க,
இதுதான் யோகம். இந்த யோகம்ன்ற நெருப்பில் தான் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை யோக அக்னின்னும் சொல்லலாம் நினைக்கிறத, அல்லது நினைவு யாத்திரைன்னும் சொல்லலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் தூய்மையாகி என்னிடம் பரந்தாமத்துக்கு வர முடியும். நான் உங்கள் எல்லோரையும் என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன், பரந்தாம வீட்டுக்கு. ஸோ தேல் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது சாஃப்டான ஒன்று வர்ற வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கும். ஏதாவது சாஃப்டாக தெரிஞ்சதுன்னா அதை அந்த கொடுக்கால கொத்தும். ஏன்னா கல்லை குத்தி என்ன ஆக போகுது இல்லையா? அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை நீங்களும் கொடுக்குறீங்க, பட் அது பக்குவமான இதே மாதிரி இருந்தால் ஞானத்தை நல்லா கொடுக்கணும். இல்லாட்டினா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அதை நம்ம நாடி பிடிச்சி ஞானம் கொடுக்கணும்னு பாபா சொல்லுவார். அதனால் நீங்களும் ஞானம் கொடுக்கலாம். பாபா சொல்கிறார், அவருடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்க, சிவன் கோயிலில் இருப்பாங்க, கிருஷ்ணர் கோயிலில் இருப்பாங்க, லக்ஷ்மி கோயிலில் இருப்பாங்க, நாராயணன் கோயிலில் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் கொடுங்க இல்லையா? கோயிலுக்கே வராங்கன்னா அவங்க அந்த அவங்களா வராங்க, அதுதான் விஷயம். நம்மளா வீடு தேடி போகும்போது ஒரு அலட்சியம் இருக்கும். அவங்களா கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு செய்தி கொடுக்குறோன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்பாங்க. பக்தர்கள் என்னை வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள், அவங்களும் என்னுடைய குழந்தைங்க தான். அவர்களும் என்னிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்திருந்தார்கள். இப்போ பூஜிக்க தகுந்த நிலையிலிருந்து பூஜாரி ஆகிட்டாங்க. உங்களை மாதிரி அவங்க தேவதைகளுக்கும் பக்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்பர் 1 பக்தி அப்படிங்கிறது சிவனை மட்டும் செய்யப்படுகின்ற கலப்படமற்ற பக்தி தான். சிவனுக்கு மட்டும் செய்யப்படுகிற பக்தி தான் நம்பர் 1 பக்தி. அதுதான் முஸ்லீம்கள் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது மறுஜன்மம் எடுத்து விழ அவங்க பஞ்ச தத்துவத்தை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பஞ்ச தத்துவத்தினாலான உடலுக்கு சிலை கட்டி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் டைரெக்டாகவே சூரியனை, நதியை இதெல்லாம் வணங்குறாங்க. சிவனுடைய பக்தர்களுக்கு இது புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. இது சிவபாபா, அனைத்து ஆத்மாக்களுடைய அப்பா அப்படின்னு புரிய வைங்க. அவர் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்னை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரே லைனை எத்தனை தடவை சொல்லியிருக்கார் பாருங்கள். ஒவ்வொரு முரளியிலும், இன்றைக்கி முரளியிலே எத்தனை தடவை சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்குறேன். அப்பா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணால் பாவம் அழிஞ்சிடும்னு சொல்கிறாருன்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பாபா சொல்கிறாரு, நான் தான் பதித்த பாவனன், ஞானக்கடல். இந்த ஞானத்தை நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களை தூய்மை ஆக்கிறதுக்கான யோகத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். இந்த பிரம்மாவுடைய உடலின் மூலமாக இந்த செய்தியை சொல்கிறேன். அதனால் என் ஒருவனை நினைவு செய்யுங்க. உங்களுடைய 84 ஜென்மங்களை நினைவு பண்ணுங்கள். அதுதான் சக்கரத்தை சொத்துறது. ஸோ கோயில்களில் பக்தர்களை பார்க்கலாம், கும்ப மேளாவிலையும் பார்க்கலாம். அங்கெல்லாம் போய் ஞானம் கொடுங்க. ஸோ பதித்த பாவனர் கங்கையா அல்லது பரமபிதாவா, பரமாத்மாவா அப்படின்னு நீங்கள் கேட்டு புரிய வைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பதித்த பாவனர் தந்தை கிட்ட நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் குழந்தைங்களுக்கு இருக்கணும். அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். அவர் என்ன பகட்டு காட்ட முடியும்? ஸோ அவர் பெரிய உயர்ந்தவர்னு காட்டிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? சிவபாபா சன்னியாசிகள் மாதிரி காவி உடையை அணிஞ்சிக்க முடியுமா? கிடையாது. ஞானத்தை வைத்துத்தான் அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண உடலை எடுக்கிறேன்.
ஸோ பாபா சொல்கிறாங்க, இல்லாட்டினா எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும், எப்படி இந்த ரதத்தை அலங்கரிக்கிறது. ஹுசைனுடைய குதிரையில் சவாரி பண்ணும் பொழுது அந்த குதிரையை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சிவபாபாவுடைய ரதத்தை ஒரு எருதாக நந்தியாக எல்லாம் காட்டியிருக்கிறீங்க. அதேமாரி சிவனுடைய அந்த லிங்கத்தை நந்தியோடைய நெத்தியிலையும் வேற வரைஞ்சிருக்கிறாங்க. சிவபாபா எப்படி எருதோடைய உடம்புக்குள்ளே நுழைய முடியும்? ஏன் கோயிலில் நந்தியை காட்டுறாங்க? அதுதான் சங்கரருடைய வாகனம்னு சொல்கிறாங்க. சங்கரர் இருப்பதோ சூக்ஷ்மதனத்தில். அங்கே என்ன எருதாக இருக்குது, அங்கே வாகனமாக வச்சுருப்பார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உண்மை இல்லை. பக்தி மார்க்கத்தில் அப்படி உருவாயிடுச்சு, நாடகத்தில் அப்படி பதிவாகிருக்குது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் சத்தியமான வருமானத்தை சம்பாதிப்பேன். சிவாலயத்திற்கு போவதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக்குவேன். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாபாவுடைய பேரை மகிமைப்படுத்தக்கூடிய தகுதி வாய்ந்த குழந்தையாக நான் மாறுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணுங்கள். ரெண்டாவது, கருணை நிரம்பியவராகி தமோப்பிரதான மனிதர்களையும் சதோப்பிரதானமாக ஆக்குங்க. நீங்கள் ஆகிறதோட மற்றவர்களையும் ஆக்கணும். அனைவருக்கும் நன்மை செய்யுங்க. ஸோ மரணம் வருவதற்கு முன்பு அனைவருக்கும் அப்பாவை ஞாபகப்படுத்தக்கூடிய சேவை பண்ணுங்கள். பாபா வர்தனம் சொல்கிறாங்க, அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் 3 காலங்களின் காட்சியை காட்டக்கூடிய தெய்வீக கண்ணாடி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் என்ன மாதிரி தெய்வீக கண்ணாடி ஆகணும் அப்படின்னா, மனிதர்கள் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா அவர்களுடைய முக்காலமும் தெரியணும். இல்லை கண்ணாடி பார்த்தா நம்ம முகம் தெரியும், சாதாரண கண்ணாடி. நீங்களே கண்ணாடியாக மாறணும். உங்கள் முன்னாடி வந்தால் அவங்களுடைய 3 காலம் தெரியணுன்றார். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், இல்லை சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோன்றது தெரியணும். இப்போ என்னவா இருக்கிறோன்றது தெரியணும், என்னவா ஆக போகிறோன்றது தெரியணும். எப்படி தெரியும்? உங்களுடைய குணத்தை பார்க்கும் பொழுது இந்த குணம் ஒரு காலத்தில் எனக்கு இருந்துச்சுன்னு அவங்களுக்கு டச் ஆகும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த குணம் இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த தெய்வீக குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் அங்கே கண்ணாடி ஆகிறது. ஸோ அப்போ எப்போ அவங்களுக்கு நம்மளுடைய பல ஜென்மத்தின் ஆசைகள், தாகம், இது எல்லாமே நிறைவேற போகுதுன்றதை தெரிஞ்சிக்கிறாங்களோ, அனுபவம் பண்ணுறாங்களோ, என்ன பல ஜென்மத்து ஆசை, முக்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு தெரிந்த உடனே ஈர்க்கப்பட்டு அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறதுக்கு ஓடி வந்துடுவாங்க. ஸோ அது எப்போ தெரியும்? உங்கள் முகத்தை பார்த்தால் தெரியும் இல்லையா? அந்த முக்காலத்தை உணர்த்தக்கூடிய கண்ணாடியாக உங்கள் முகம் மாறும் பொழுது ஈர்க்கப்பட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா இவங்க மாறிட்டாங்கன்னா நம்மளும் மாறுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸ்லோகன்: ஒரு பலம் ஒருவர் மேல் நம்பிக்கை அப்படிங்கிற பாடத்தை நிரந்தரமாக உறுதியாக வச்சிருங்க. என்ன ஆனாலும் ஒரு பாபாவை தவிர வேறு எங்கேயுமே யாரையுமே பிடிக்கக்கூடாது. அதுதான் ஒரே பலம். என்னுடைய பலம் கடவுள் மட்டுமே, மனிதர்கள் கிடையாது, பணம் பதவி எதுவும் கிடையாது. பாபா மட்டும்தான் என்னுடைய பலம். எந்த டெஸ்ட் பேப்பராக இருந்தாலும் அப்படி கெட்டியாக அவரை மட்டுமே யார் பிடிக்கிறாங்களோ அவங்க கடல் நடுவில் விட்டாலும் ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்கன்றார். அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் கடல் நடுவில் விட்டால் மாதிரி கஷ்டங்களால் சூழப்பட்டாலும் அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. பாபாவை மட்டும் பிடித்தால், வேறு ஏதாவது பிடிச்சா மாட்டிக்குவோம். சூப்பரான ஸ்லோகனும் கூட. அவிக்தேஷரா: தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை பண்ணுங்கள்.
வாரிசு தரமுடைய ஆத்மாக்கள் எப்போ வெளிப்படுவாங்க தெரியுமா? எப்போ நீங்கள் தூய்மையின் ராயல் தன்மையில் நிலைச்சி இருக்கிறீங்களோ இல்லையா? அந்த இப்போ ஒரு ராயலாக இருக்கிறவங்க ஒரு பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குணம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ராயல் தன்மையே தூய்மை தான். அதில் நிலைச்சி இருக்கும்போது தான் நம்ம மூலமாக வாரிசு ஆத்மாக்கள் வெளிப்படுவாங்கன்ற. அதனால் உங்களுடைய பார்வை எந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்திலும் ஈர்க்கப்படக்கூடாது. அதான் தூய்மை ராயல்ட்டின்னு சொல்கிறது. அப்போ தான் நீங்கள் வாரிசு குழந்தைகள். வாரிசு குழந்தை ஸோ இதில் என்னென்னா மற்றவர்களை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்மளே வாரிசுதாரி குழந்தைகள்ன்றது எப்போ வெளிப்படும் அப்படின்னா நாம் அந்த தூய்மையின் ராயல் தன்மையில் நிலைச்சிருக்கிறதன் மூலமாக எல்லைக்குட்பட்ட எதுலேயுமே நம்ம பார்வை படலை, ஸ்லைட்டாக கூட சலனம் ஆகலை, ஈர்க்கப்படலை அப்படின்னா தான் வாரிசு குழந்தைகளாக நீங்கள் வெளிப்படுவீங்க. ஸோ வாரிசுனா என்ன அர்த்தம்? உரிமை உள்ளவர் இல்லையா? ஒரு சொத்துக்கு உரிமை உள்ளவர் தான் வாரிசுதாரர். அப்போ யாருக்கு எனக்கு சொர்க்கத்தின் உரிமை இருக்குதுன்ற அந்த போதையில் இருக்கிறாங்களோ நிரந்தரமாக, அவங்க ஒருபொழுதும் மாயையினால் ஈர்க்கப்பட மாட்டாங்க. மாயை சார்ந்த அவர்களுடைய எந்த காரியமும் இருக்காது. மாயின் வசப்பட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு அவங்களுடைய வார்த்தையோ எண்ணமோ செயலோ இருக்கவே இருக்காது. யாருக்கு? நான் சொர்க்கத்தின் முழு உரிமையை உடையவன்ற அந்த போதை உடையவருக்கு. ஸோ அனைத்து உரிமையும் நான் பெற்றிருக்கிறேன்ற அந்த தூய்மையான போதை இருக்கிறதன் மூலமாக அனைத்து அதிகாரமும் இப்போவே பெறுகிற அந்த மனநிலையும் உங்களுக்கு இருக்கும், பெற்றுவிட்ட மனநிலை இருக்கும். அங்கேயும் முழு ஆஸ்திக்கு அதிகாரியாக லக்ஷ்மி நாராயணனாக இருப்பீங்க. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.